சிம்பிளா கர்நாடகா ஸ்பெஷலா டொமேட்டோ பாத் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதோட சேர்த்து உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ண போறோம். ஒரு பெர்ஃபெக்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் பாசுமதி அரிசி எடுத்துட்டு ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாசுமதி அரிசிக்கு பதிலா நீங்க ஜீரக சம்பா, கொல்லம் ரைஸ் இல்ல கர்நாடகா பொன்னி, அதுக்கு சோனா மசூரி இது நீங்க எடுத்துக்கலாம். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் வரும். இப்போ 1 கப் தண்ணி ஊத்திட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷம் ஊறினா போதும் இதுக்கு. ஸோ இப்போ பாருங்க நமக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணியை வடிக்க வேணாம். இப்போ முதல்ல ரோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரகம், கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இது மசாலா பேஸ்ட்டுன்னு சொல்லலாம். இஞ்சி பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இதுக்கப்புறமா வரமிளகாய் ஒரு 2லேருந்து 3, அதுக்கப்புறம் தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/4 கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணணும். தேங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் இதுக்கு. இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வதக்கணும். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி, புதினா கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இதோடு சேர்த்து வெங்காயம் போட்டு வதக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தான். இது நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இது பார்த்தீங்கன்னா கலரை கொடுக்கும். அந்த ரைஸுக்கு கலரையும் ஃப்ளேவர் அதிகமாக கொடுக்கும். எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே பண்ணக்கூடியது. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ உருளைக்கிழங்கு இதை நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், ரோஸ்டட் கியூமின் பவுடர், அதாவது ஜீரகத்தூள், உப்பு, கசூரி மேத்தி இதெல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் காம்பினேஷன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், நீங்கள் லெமன் ஜூஸ் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா டாஸ் பண்ணுங்கள். ஸோ இது 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, 5லேருந்து 10 நிமிஷம். இதுக்கப்புறம் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஃபைனல், அதாவது சோம்பு, பே லீஃப், ஏலக்காய், மராத்தி மொக்கு, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கசூரி மேத்தி ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த டொமேட்டோ பாத்துக்கு. நீங்கள் அதை ஸ்கிப் பண்ண வேணாம். இதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனால் போதும். உப்பு போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். நான் ஆயில் ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இந்த பச்சை வாசனை போகணும் கண்டிப்பாக இதில். இதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நம்ம அரைக்கிறதுக்கும் தக்காளி போடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வதக்கிறதுக்கும் தக்காளி. ஏன் அப்படின்னா இது டொமேட்டோ பாத் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் தக்காளியை வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் பெருசாக மசாலாலாம் எதுவும் போடலை, ஏன்னா ஆல்ரெடி அரைக்கிறதுனால அதே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு மசாலா போட்டிங்கனாலும் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிடிச்சவங்க சிக்கன் மசாலா நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது கேரட், கேப்சிகம், பீன்ஸ், தேவைப்பட்டால் நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் அது கூட போட்டுக்கலாம். இதோடு சேர்த்து நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. கெஸ்ட்டு வரும்போது யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா எதுவுமே இல்லைங்கும் போது இதை பண்ணலாம். இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணலாம். ஏற்கனவே நான் தமிழ்நாடு ஸ்டைலில் தக்காளி சாதம் எப்படி பண்ணணும் அதோடு சேர்த்து காலிஃப்ளவர் வறுவலும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் உத்தமி கிச்சனில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன் அதுவும். இப்போது இதோடு சேர்த்து மசாலா பேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணி தான், அரிசி ஊற வச்ச தண்ணியவே நான் ஊற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா தான் நமக்கு ரைஸ் வேகும்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு லைட்டாக கூட அதிகமாக இருந்தாலுமே அந்த ரைஸில் பர்ஃபெக்டாக இருக்கும். கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்ச பாசுமதி அரிசியை போடுறோம். பாசுமதி அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ரைஸ் வந்து சாப்பிட வேணாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது இதுலேயே வந்து சிறுதானியம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். திணை வரகு குதிரைவாலி எல்லாம். ஸோ இதை மூடி மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஒரு 3 விசில் விடலாம். இல்லை ஹை ஃப்ளேமில் 1, அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 2 விசில் விடலாம். இப்போ வறுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு நல்லா வெடிக்கணும். அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் இஞ்சி பூண்டு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இது ஏற்கனவே நமக்கு பாயில் பண்ணிட்டோம், இருந்தாலும் ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக கிறிஸ்பினஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம திரும்ப ரோஸ்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு ரோஸ்ட் ஆகிடும். ஸோ நமக்கு விசில் வந்து முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ரோஸ்ட் பண்ணுறது ரெடி ஆகிடும் உருளைக்கிழங்கு. இது எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம், தயிர் சாத்துக்கு, அதுக்கப்புறம் லெமன் சாத்துக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ நமக்கு ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். பர்ஃபெக்டான நமக்கு டொமேட்டோ பாத் ரெடி. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா ஸ்டீம் எல்லாம் இல்லாமல் இருக்கும். எல்லாமே வெந்ததுனால இது ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் தான் இருக்கும். இதுலேயே வந்து உங்களுக்கு பன்னீர் வேணும் அப்படின்னா பன்னீர் ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் மஷ்ரூம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. கிட்டத்தட்ட 1900 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் southindianfoods.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும், ப்ளஸ் வீடியோஸோடையும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.